இந்த கோடீஸ்வரருக்கு பசி எடுக்காத ஒரு விசித்திரமான நோய் வந்துருச்சு. $10 மில்லியன் கொடுத்து தனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்க ஒரு நல்ல சமையல்காரரை தேடிட்டு இருந்தாரு. ஆனா உலகத்தோட பெஸ்ட் செஃப் செஞ்சு வச்ச சாப்பாடு கூட ஒரே வாய் சாப்பிட்டுட்டு துப்பிடுறாரு. ஹோட்டல்ல இருக்கிற எல்லாரும் ரொம்ப பயந்து போய் தான் அவருக்கு சாப்பாடை சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனையோ வெரைட்டி சாப்பாடு கொண்டு வந்தோம், எதுவுமே அவருக்கு பிடிக்கல. அப்பதான் அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு இங்க என்ன நடக்குதுன்றத தூரத்துல இருந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்த மேனேஜர், உன்னால அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அங்க இருந்த பெரிய பெரிய செஃப்கள் எல்லாம் இவளுக்கு தண்ணி கொதிக்க வைக்கவே தெரியாது அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு அசராம ஏதோ ஒன்னு சமைக்கிறா. கோடீஸ்வரர் கிளம்ப போற நேரத்துல அந்த பொண்ணு செஞ்ச சாப்பாடு அவர்கிட்ட போய் சேருது. அந்த டிஷ்ஷோட வாசனையே அவர் அப்படியே கட்டி போடுது. அது ஒரு ஸ்பெஷல் இத்தாலியன் பாஸ்தா. சாப்பாடு உள்ள போன சில நிமிஷத்துல மேனேஜர் தட்டை எடுத்துட்டு கிச்சனுக்கு வராரு. அந்த பொண்ணு தட்டை திறந்து பார்த்தா தட்டு கழுவி வச்ச மாதிரி பளபளன்னு சுத்தமா இருக்கு. ஒருவேளை அவருக்கு பிடிக்காம சாப்பாடை தூக்கி போட்டுட்டு தட்டை கழுவி அனுப்பியிருப்பாரோ அப்படின்னு அந்த பொண்ணு குழம்புறா. ஆனா உண்மையிலேயே அந்த கோடீஸ்வரருக்கு அந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சு தட்டை நக்கி தொடச்சி சாப்பிட்டு முடிச்சிருக்காரு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, பணம், அனுபவம், ஆர்வம் இதெல்லாம் விட நம்ம செய்யற வேலையில காட்டுற உண்மையான அக்கறையும் திறமையும் தான் உண்மையான வெற்றியை தரும்.